எவ்வளோ நாளோ தேன் எடுத்து தின்றுருக்கோம் சார், எவ்வளோ வருஷமோ கணக்கே இல்லாமல் தேன் எடுத்து தின்றுருக்கோம். ஆனால் இன்னைக்கு தான் உருப்படியாக ஒரு நல்லது பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். ஊருக்கு வந்தாச்சு, ஊரில் இருக்கிற வரைக்கும் நல்ல ஜாலியாக இருக்கலாம். நம்ம டீம் பசங்களை தேடினா எவன் எங்கே போனானே தெரியல, ஒருத்தனுமே ஆளக்கானும். நம்மளுடைய பாசமுள்ள 4 கால நண்பர்கள் கூட கரெக்டாக வந்துட்டாங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எங்களோட டீமே ஒரு குட்டி டீம், அதோட ஒரு குட்டி டீம் தேன் எடுத்துட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த டீம் கூட சேர்ந்து தேன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டீல போட்டாச்சு, உங்க டீமுக்கு பாதி தேன் எங்க டீமுக்கு பாதி தேன் சொல்லிட்டு தேன் எடுத்துட்டு பாதி பாதியை ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்பதான் அந்த வழியா ஒரு அக்கா வந்தாங்க. எங்க வீட்டுல ஒரு மரத்து மேல ஒரு தேனை இருக்குப்பா, வீட்டுல சின்ன பிள்ளைலாம் இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்கு, அதை மட்டும் எடுத்து கொடுக்கீங்களா, நீங்களே சாப்பிட்டுக்காங்க அப்படின்னாங்க. நாங்க சொல்ல போனா இந்த மாதிரி தேன்லாம் எடுக்கவே போக மாட்டோம். ஏன்னா வீட்டுல ஏதாவது தேன் எடுத்தா கஷ்டப்பட்டு எடுப்போம், கடைசி அவங்க கிட்ட கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும், அதனாலேயே எடுக்க மாட்டோம். திடீர்னு என்னன்னு தெரியல, எங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல குணம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு எடுக்க போயாச்சு. மரத்துலையும் கஷ்டப்பட்டு நம்ம டீம் பண்ணி எப்படியே எடுத்துட்டான். கஷ்டப்பட்டு தேன் எடுத்து எங்களுக்கு சாப்பிட மனசே இல்லை. அந்த வீட்டுல குட்டியா ஒரு பாப்பா இருந்தா அந்த பாப்பா கையில கொடுத்துட்டு அந்த பாப்பாவோட சிரிப்பே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எங்களுக்கே தெரியாம நாங்க ஒரு நல்லது பண்ணிட்டோம்.